சிறந்த துணைனா என்னங்க? சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது. நம் எண்ணங்களுக்கும் நம் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. நம்ம வாழ்க்கையில சுயமரியாதையை இழந்து நிக்கிற ஒரே இடம் நம்ம அன்பு வைக்கிற இடம் மட்டும்தான். உண்மையா இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த கெஞ்சி பேசுறவனும் துணைக்கு வரமாட்டான், இந்த கொஞ்சி பேசுறவனும் துணைக்கு வரமாட்டான். நல்லா உங்ககிட்ட மூஞ்ச காட்டி கோபப்பட்டு பேசுறவன் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிற்பான். நான் சொல்றது கரெக்டா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிரபலமா இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளமா இருக்கணும். அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டியா, தூங்குனியா, இது ஒரு சாதாரண வார்த்தை தாங்க. ஆனா அதை கேட்க கூட ஆள் இல்லாம இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையுடைய அருமை தெரியும். நம்ம புருஷன் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு எந்த சொந்தக்காரன் வீட்டுக்கும் போக கூடாதுங்க. ஏன்னா முத நாள் வாழலை, ரெண்டாவது நாள் தையலை, மூணாவது நாள் கையலை. இருக்கிற இடத்துல நம்ம இருந்தாதாங்க நமக்கும் ஒரு இலை. இதை பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்லம்மா. வேலை வெட்டி இல்லாதவன் தான் அடுத்த முதுக எட்டி எட்டி பார்ப்பான். முதுகுக்கு பின்னாடியே பார்த்துட்டு இருந்தோன்னு வெய், முன்னாடி போக முடியாது. வேஷம் போடுற உறவுங்களுக்கு மத்தியில நம்மளோட உண்மையான பாசம் தோத்துதாங்க போகுது. நம்ம மானங்கிட்ட மனசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அது பாசம் இல்ல வேஷம் அப்படின்னு. யாரையும் நான் நம்ப மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே திமிரு பிடிச்சவங்க கிடையாதுங்க. அவங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்து கூட போயிருக்கலாம்ல. நான் சொன்னது சரிதானங்க. நான் யாரையும் நம்பவும் மாட்டேன், யாரையும் நம்பி வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு வகையில எல்லாரையும் நம்பி ஏமாந்து போனவங்கள தாங்க இருப்பாங்க. எப்படி கதறி எழுதாலும் சரி, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி, திரும்ப கிடைக்காத நாட்கள் எது தெரியுமாங்க? நம்ம தாய் தந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் தான். நம்ம வாழ்க்கை நாணயத்தோட இரு பக்கம் மாதிரிங்க. ஒரு பக்கம் இன்பம் இருக்கும், ஒரு பக்கம் துன்பம் இருக்கும். ஒரு சில நேரங்களில் நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. இவ்வளோதாங்க வாழ்க்கை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது தைரியத்தோட ஃபேஸ் பண்ண கற்றுக்குங்க, நல்லதே நடக்கும். நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத தாண்டி ஒருத்தர்கிட்ட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு வச்சுட்டு வராதீங்க, கமா போட்டுட்டு வாங்க. என்னத்தான் பாகக்காய் கசப்பா இருந்தாலும் சுகர் வந்ததுக்கு அப்புறம் தேவைப்படுது இல்ல. வாழ்க்கையில தூக்கி விட யாராவது இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா நீங்களே எழுந்து பாருங்க, அந்த ஃபீலே வேற லெவலா இருக்கும். நீங்க யார அதிகமா நம்புறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு வேதனையும் வலியையும் தருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த உறவோட க்ளோஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விலகி நிக்கிறதுக்கும் கத்துக்குங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப போலியானது. மரணம் ஒரு முறை தாங்க கொல்லும், ஆனா இந்த மனக்கவலை ஒவ்வொரு நிமிஷமும் கொல்லும். உண்மையா இல்லையா? இத பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்லம்மா. வேலை வெட்டி இல்லாதவன் தான் அடுத்த முதுக எட்டி எட்டி பார்ப்பான். முதுகுக்கு பின்னாடியே பார்த்துட்டு இருந்தோன்னு வெய், முன்னாடி போக முடியாது. ஓடுற வயசுல உட்கார நினைக்காதீங்க, அப்புறம் உட்கார வேண்டிய வயசுல நீங்க நினைச்சாலும் ஓட முடியாது. யாரையும் நான் நம்ப மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே திமிரு பிடிச்சவங்க கிடையாதுங்க. அவங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்து கூட போயிருக்கலாம்ல. நான் சொன்னது சரிதானங்க. நான் யாரையும் நம்பவும் மாட்டேன், யாரையும் நம்பி வாழவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு வகையில எல்லாரையும் நம்பி ஏமாந்து போனவங்கள தாங்க இருப்பாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, யாரையும் செத்து போன்னு சாப விடாதீங்க. வேணும்னா வாழ்ந்துட்டு போன்னு சாப விடுங்க. ஏன்னா சாவறதை விட இங்க வாழ்றது தான் பெரிய சாபமே. அதனால யாரையும் செத்து போன்னு சொல்லாதீங்க, வேணும்னா வாழ்ந்துட்டு போன்னு சொல்லுங்க. பசியே தீர்ந்து போனதுக்கு அப்புறம் பிரியாணியே கிடைச்சாலும் பிரோஜனம் கிடையாது. மனசே வெறுத்து போனதுக்கு அப்புறம் நீங்க அன்பை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் பிரோஜனம் கிடையாது. என்னைக்குமே மற்றவங்க மனசை காயப்படுத்தாத மாதிரி பேசுங்க. காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் பிரோஜனம் கிடையாது. மனசு ஏத்துக்காது. நான் சொல்றது கரெக்டு தானங்க?
கரெக்டா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. லைஃப்ல இந்த 2 பேரை மட்டும் என்னைக்குமே மறக்கவே கூடாது. நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருந்த உங்க அப்பாவை என்னைக்கும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வலிச்சிருக்கோம், நீங்க அழுதுருக்க மாட்டீங்க, உங்களுக்காக உங்க அம்மா அழுதுருப்பாங்க, அவங்களையும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையில அம்மா அப்பாவை மறந்து வாழணும்னு நினைக்கிற எவனும் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.